என் கையை விடு விடு. என்னோட 10ஆம் நம்பர் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா பேசுறான். ஐ லைக் இட். நீ போனதானே, உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன விடு விடு நோ. விடு விடு. நீ ஓடுறது பார்த்தா நான் என்னமோ பிரெக்னன்ட் ஆகி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு, எனக்கு ரொம்ப மூடா இருக்கு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னோட பாருங்கள பொண்ணோட என்ன பாத்துட்டா. இப்ப எல்லாமே பிரச்சனை. நான் நல்லா மாட்டேன். வெரி பேட், வெரி பேட். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, வெரி வெரி டேஞ்சரஸ். அப்படின்னா அதாவது என்னோட வருங்கால மாமனார் இருக்கார்ல, அவங்க வீட்டுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே குச்சியால அடிச்சிருவாங்க. அதாவது இரும்பு குச்சாலேயே டமால் டமால் அடிப்பாங்க. அடிச்சு தோலனை கிழிச்சிருவாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால என்ன அடிக்க மாட்டாங்க. சோ அவங்க எங்க காணும், ஒரு குச்சி எடுக்க போயிட்டாங்களோ ஏன் அடிக்கிறதுக்கு தான். என்னல ஒண்ணு என்னையா? ஆமா. அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரியா, பை. இரு இரு, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டேன். நம்ம இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். டைகர் அண்ட் மியாவ் 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 வா விளையாடலாம். அப்படின்னா உன் மாமனார் முதல்ல எடுத்து நிறுத்து, நான் இங்க இருக்கேன். பிளான் கேன்சல். நம்ம நாளைக்கு விளையாடலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னையே கிளம்ப சொல்றேன். நீ கிளம்பு, நான் டெக்ஸ்ட் பண்றேன். மாமனார் வராரு, குச்சி எடுத்துட்டு வராரு. நான் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, பை பை பை. டச் வச்சுக்கோ. கிளம்பு. பிரீத்தி பாத்துட்டா. நீ நல்லா மாட்டின ரிஷி. ஷர்ட் இல்லாம போனா நான் அவ்வளவுதான். நீ வா, சீக்கிரம் கிளம்பு. நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. உன்னோட கண் அப்படியே ஓட்கா மாதிரி இருக்கு. உன்னோட லிப்ஸ் அப்படியே ரம் மாதிரி இருக்கு. ப்ளீஸ் பிரீத்தி, நீ என்ன லவ் பண்றேன்னு ஒரு வாட்டி சொல்லு. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் தான். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவரு கூட தான் நான் இருப்பேன். அந்த ஒருத்தன் தான் உன் முன்னாடி நிக்கிறேன். ப்ளீஸ் பிரீத்தி, என்னை ஏத்துக்கோ. இவன் 1 நம்பர் சீட்டரா இருக்கான். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவ கூட ரூம்ல. தேங்க்ஸ். ஒழுங்கா வழி விடு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இருந்து போ. மன்னிப்பு கேட்கறேன்னு என்ன புது டிராமா போடுறேன்? ஆக்சுவலி தப்பெல்லாம் உன்னோடது இல்ல, தப்பெல்லாம் என்னோடது தான். நீ 1 நம்பர் ஃப்ராடுன்னு எனக்கு முதல்ல தெரியும். அப்படி இருந்தோ நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பினேன். நீ என்கிட்ட வந்து உன்னை நினைச்சு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னல, அதையும் நான் நம்பிட்டு பாரு. அதனால என் மனசுலயே உன்னை பத்தின ஒரு ஃபீலிங். ஏன் மௌனமாயிட்டா? என்ன திட்ட எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் மறுபடியும் சொல்ல. அது நான் வந்து என்ன சொன்னேன்னா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி. அதாவது நீ ஒரு ஃப்ராட், எப்பவுமே என்கிட்ட போய் தான் சொல்லுவேன்னு. பிரீத்தி, அதுக்கப்புறம் அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவுல. என்ன மேல கீழே நடுவுல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? ஓ, அதாவது நீ என் கூட இருந்தா நீ என்ன மாதிரியே ஆயிடுற. என்ன மாதிரியே நடந்துக்கிற, என்ன மாதிரியே சிந்திக்கிற, என்ன அதே மாதிரி மாதிரி பொய்யும் பேசுற. அப்படியா? உனக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லு. ஆமா, இல்ல. நல்லா போய் சொல்ற. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத, ஓகே? என் மனசுல உன்னை பத்தின எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. என்ன எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆக போதுமா? ஆகலையே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புருஷனை பத்தி தான் யோசிக்கணும். சோ நீ என்ன பத்தி தான் யோசிக்கணும். உன்னோட புருஷன் யாரு? நான் தான். உன்னை போய் எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா? உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? எப்ப பாரு ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அதுவும் கதவை சத்திக்கிட்டு அந்த பொண்ணு கூட. சீ, நினைச்சு பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. என் கையை விடு. நான் ஒண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவங்கள மாதிரி என்ன நினைக்காத. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னோட கையை பிடிக்கும் போதே எனக்கு அந்த மாதிரி சீப் ஃபீலிங் வந்ததே இல்லை. எனக்கு உன் மேல காதல் மட்டும்தான் இருக்கு. காதல் மட்டும்தான். நான் ஏன் சாரி கேட்கறேன்னா, நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் உன்னை அங்க பார்த்தேன், நீ என்ன பார்த்த. ஐம் ரியலி சாரி பிரீத்தி. நீ அங்க என்ன பார்த்தியோ அதெல்லாம் போய் தான். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் எதுவுமே சத்தியமா நடக்கல. உண்மைதான் சொல்றேன். உனக்குலாம் வெக்கம், மானம், சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையா? ஒருவேளை நீ செஞ்ச காரியத்தை உன்னோட வருங்கால மனைவி. ஆமா, என்னோட வருங்கால மனைவியா வரக்கூடாதவா அதை பார்க்கணும்னு நினைச்சா. ஆனா வருங்கால மனைவியா வரப்போற நீ அதை பார்த்துட்டு அதான் பிரச்சனையே. ஆக்டிங் பிரீத்தி. ஆமா, நான் ஆக்டிங் தான் பண்ண. வெறும் ஆக்டிங் தான். அதை புரிஞ்சுக்கோ. என்னோட அன்புள்ள அப்பாவி பிரீத்தி, இங்க பாரு. ஒருவேளை நான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா ஜன்னல் எல்லாம் மூடி வச்சிருக்க மாட்டேன். ஆனா பண்ணல. ஏன் நான் பண்ணலன்னா, நான் ஆக்ட் பண்ணேன். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் an acting. லிசன்,
நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணதுனால என்னோட வருங்கால வரக்கூடாத மனைவி அதை பார்த்தானா வீட்ல பெரிய பிரச்சனை பண்ணுவா. அது வீட்ல தெரிஞ்சு எல்லாரும் எங்க உறவை முறிச்சிடுவாங்க. ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் யூ. அதாவது என்னோட டார்கெட் எல்லாமே உனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. ஏய் ரிஷி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்பதான் பரத்துக்கும் சலோனிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ நீ ஒரு வந்து நிமிஷம். பரத் கூட உனக்கு நிச்சயமே நடக்கல, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசுற? நான் இப்ப பேசுறது பரத்தை பத்தியோ இல்ல சலோனை பத்தியோ கிடையாது, உன்னை பத்தி மட்டும்தான். ஆமா பிரீத்தி, நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். பிரீத்தி, நீ இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாளைக்கு நீ என்னோட வைஃப். நீ உடனே எல்லாருக்கும் முன்னாடியும் போய் சொல்லு நீ என்ன லவ் பண்றேன்னு. அடுத்த செகண்டே நான் உன் தங்கச்சியை வேண்டாம்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நிச்சயமா நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா கஷ்டப்பட போறது நீதான். அதனாலதான் நான் 1008 சாக்க தேடிட்டு இருக்கேன். அவ வாயாலே அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும்னு. இங்க பாரு, என்னை விட்டு வேலைக்கு போறதுக்கு உங்ககிட்ட 1000 காரணம் இருக்கலாம். ஆனா பக்கத்துல வரதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நம்ம 2 பேரோட காதல். அது போதும், வேற எதுவும் வேண்டாம். எனிவேஸ், நான் இப்ப கிளம்புறேன். அவ இந்நேரம் பாதி பைத்தியமா இருப்பா. கையில எது கிடைக்குதோ அதால என்ன அடிப்பா. யூ டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன். மஜ்னு எவ்வளவு கல்லடி வாங்கினாரு. இவன் மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? பில்லோவெல்லாம் என்ன அடிப்பா. இல்ல வீட்டுல கிடக்கிற ஏதாவது பொருள் எடுத்து என்ன மால அடிப்பா. ஒரு நிமிஷம் ரிஷி, தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் செய்யாத. உடனே போய் அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லு. என்ன பைத்தியமா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்கேன், எல்லாத்தையும் கெடுக்க சொல்றேன்? நெவர். ரிஷி, நீ இந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது செய்ய போய் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரீத்தி, கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன், உன் கசினே தானா நிறுத்துவா. எனிவேஸ், நான் இப்ப கிளம்புறேன். உன் வருங்கால புருஷன் மேல அட்டாக் நடக்க போகுது. ஏதாவது பஞ்சர் ஆச்சுன்னா கொஞ்சம் டேக் கேர். பை. ரிஷி, இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன நடக்குதுங்க? என்ன பத்தி யோசிக்காம தலை சீவிட்டு இருக்கா. ரூம்ல ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா? எதையா தூக்கி அடிச்சிட போறா. ஆமா வாஸ், இதால் அடிச்சா தலையை குழம்பி போயிடுமே. டே ரிஷி, அடிச்சாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அப்பதான் உறவு கட் ஆகும், பிளானும் ஒர்க் அவுட் ஆகும். அனு, ஏன் என்ன அப்படி பாக்குற? எதையாவது உடைக்கணும்னு நினைச்சா உடைச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன், வேற எதுவும் சொல்ல முடியாது. இந்தியாவுல பொண்ணுங்க கிட்ட இதுதான் ப்ராப்ளம். அவங்க நினைச்சாலும் எந்த ஆசையும் நிறைவேற்றிக்க முடியாது. பட் நான் அந்த மாதிரி இல்ல. வாழ்க்கை முழுக்க மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு புருஷன் கூட வாழ்க்கைய ஓட்டிடுவா. வாவ், இப்பதான் பாயிண்ட்க்கு வரா. மத்தவங்களுக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல போறா. உன்னை இம்ப்ரெஸ் பண்ண சொல்லி எங்க சித்தி சொன்னாங்க. அப்படியா? உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன். உனக்காக டீ போட்டேன், கஷ்டப்பட்டு ரொட்டி எல்லாம் சுட்டேன். பட் இனிமே அதுக்கான அவசியம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா, அப்புறம் எதுக்காக இம்ப்ரெஸ் பண்ற? எனக்கு இந்த இந்தியன் ட்ரெடிஷனல் மேரேஜ் சுத்தமா பிடிக்காது. பைத்தியம், நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க? என்னாச்சு உனக்கு? சத்தியமா சொல்றேன், நீ இந்த மாதிரி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு ஐம் சாரி, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. உன்னோட திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு கேட்டா உன்னை மனசார புரிஞ்சுக்கிட்டு உன்னை மனசார காதலிக்கிற ஒரு பையன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கண்ணு திறந்துட்ட. நீ நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, ரொம்ப நல்லவ. ஓ காட், நீ இப்ப அடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஏய், ரூம்ல இன்னும் நிறைய பொருள் இருக்கு, ரொம்ப சாஃப்டா, அதோ குஷன் டைப்ல இல்ல. ஓ அப்படியா? உள்ள இருக்கிற முள்ளால குத்துறோம்னு நினைக்கிறேன். ஓகே, குத்து குத்து குத்து. ஐ நோ யூ அப்செட். நீ ரொம்ப அப்செட்டா இருக்கன்னு தெரியுது. அப்செட்டா? வெயிட், நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உன் கூட இருந்ததை பார்த்து நான் தப்பாவே எடுத்துக்கவே இல்ல. நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணணும்னா நான் உன்னதான் பண்ணிப்பேன். நீ தான் என் புருஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல எனக்கு இந்தியன் ட்ரெடிஷனல் மேரேஜ்னா பிடிக்காதுன்னு. ஏன்னா எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இந்த குங்குமத்தோட வேல்யூ உனக்கு என்ன தெரியும்னு. ஆக்சுவலி எனக்கு இந்த குங்குமத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் வச்சுக்கணுமான்னு யோசிச்சேன். நீயும் மாடர்னா இருக்க, நானும் மாடர்னா இருக்க. நம்ம கல்யாணமும் மாடர்னா இருக்க போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. என் புருஷனுக்கு 10 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சுக்கினாலும் வச்சுக்கோ. நான் ப்ராமிஸா எதுவுமே கேட்க மாட்டேன்.
நீ காமெடி தானே பண்ற, ஆனா நான் காமெடி பண்ணல. நான் 1 நம்பர் ஃப்ளோர் தெரியுமா? 450 பேரோட ஃப்ளோர் பண்ணிட்டேன். இவன் 51வது. I'm a bad man. நான் கெட்டது தான் செய்வேன், நான் கெட்டதே யோசிப்பேன். நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுருவ. 24 hours 24 hours இருக்கும். நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லிட்டா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். அப்புறம் நான் என்ன வேணாலும் செய்வேன், ஏன்னா நான் 1 நம்பர் ஃப்ளோட். நான் ரொம்ப ரொம்ப பேட் மேன். நீ இந்த விஷயம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லிடு. இப்ப இவளுக்குள்ள இருக்கிற இந்தியன் உமன் எந்திரிச்சுப்பா. அதுக்கப்புறம் என்ன பார்த்து ஓடிடுவா. ஓ மை காட், Oh my god, ஐ கான்ட் பிலீவ் திஸ். you should believe this. நான் சொல்ல முடியாத விஷயத்தை நீ சொல்லிட்ட. இப்படி ஒருத்தனை தான் எதிர்பார்த்தேன். என்ன? வாவ், இட்ஸ் அமேசிங் மேன். யோசிச்சு பாரு, நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்ம 2 பேருக்கு எத்தனை அஃபைர்ஸ். நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் சந்தோஷமா இருப்பேன். ஏதோ சொல்லுவாங்களே, ஓபன் மேரேஜ் வித் ஓபன் ஹார்ட். நம்ம பார்ட்டியும் இப்படி தானே நடக்க போகுது. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு give me high five. You know what? இதெல்லாம் அபிஷியல் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செஞ்சிரு. அமெரிக்கால இப்படி தானே செய்வாங்க. அமெரிக்கன் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறல்ல, மாடர்ன் அண்ட் பியூட்டிஃபுல். மம்மி, நான் உடனே வரேன். நினைச்ச மாதிரியே இருக்கா. ஐ. அண்ணா என்னாச்சுண்ணா? ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? என்னாச்சு? தம்பி, என் கண்ணுக்கு நீ ஒரு பெரிய மகான தெரியுடா. எத்தனை பொண்ணுங்களோட ஃப்ளோட் பண்ற, எவ்வளவு ஜாலியா இருக்கு. எல்லா கிரெடிட்ஸும் எனக்கு எதுக்கு கொடுக்குற? நீ தானே அப்படி இருக்க. அது அப்போ. ஆனா பிரீத்தி வந்ததுக்கு அப்புறம் ஆனா நான் அதுக்கு முன்னாடி நீ அப்படிதானே இருந்த. என் மூட மாத்தாத. நான் சொல்ல சாரி சொல்லு. இந்த இப்ப என்ன சொன்ன? பொண்ணுங்களை பத்தி. ஐயோ அண்ணா, என்ன புகழ்ந்துகிட்டு இருந்தேனா? நான் பொண்ணுங்களை ஃப்ளோட் பண்றேன், நான் பொண்ணுங்களோட ஜாலியா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா? டேய், ஒரு வகையில நீ கல்யாணம் ஆனவங்களையும் வர்றதில்ல. நீ கங்கை மாதிரி புனிதமானவன்டா. நீ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கிரேட்ரா. தேங்க்யூ. அம்மா, நீ ஏன் இப்படி என்ன புகழ்ந்து பேசுற? இன்னைக்கு நான் என்னோட எனக்கு வருங்கால மனைவியா வரக்கூடாதவ கிட்ட விடுறா. உனக்கு புரியாதுடா. நான் நம்பர் 1 ஃப்ளோட்னா நீ எனக்கும் மேல இருக்க. அப்படின்னா அந்த பொண்ணு கூட இருக்கிறத பார்த்தும் கூட அவ வேணாம்னு சொல்லலையா? ஆமாண்டா. ஓ அண்ணா, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. ஒரு நாள் கண்டிப்பா இந்த கல்யாணம் வேணான்னு அவ சொல்ல போறா. நீ வேணா பாரு. ஆமாண்ணா, கண்டிப்பா. பிரதர், நம்ம 2 பேரும் வீடியோ கேம்ஸ். என்ன சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? அண்ணா, இப்பெல்லாம் இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆமாண்டா. சரி வா, வெளியில போய் பார்க்கலாம் என்ன நடக்குது. வா, இன்னைக்கு அவனா சம்பந்தி அம்மா சின்ன அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு விசேஷமான விரதம் இருக்கு, அதனால பிரீத்தி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். முதல்ல உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இன்னும் பரத்துக்கு பிரீத்திக்கு கல்யாணமே நடக்கலையே. ஆனா எப்படியும் நடக்குதுன்னு போதத்த. பாவம் ஸ்னேகா, எவ்வளவு கஷ்டப்படுறாலும் என்னமோ. நாளைக்கு நான் விரதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு நடுவுல அம்மன் மாதிரி குதிக்க வந்த? அம்மா, ஆமா பிரீத்தி, எங்க வீட்ல இந்த விரதத்தை நல்லா கிராண்டா கொண்டாடுவோம். அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க புருஷனுக்காக விரதம் இருக்கிறது நல்லது. சாயந்தரம் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விரதம் முடிஞ்சிடும். அப்படி விரதம் இருந்தா அவங்க நினைச்சவங்கள அவங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க. எந்த இடைஞ்சலும் வராது. அது சரி, இடைஞ்சல்னு சொன்னதுமே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரிஷி, அன்னைக்கு மட்டும் பரத்தை பத்தி அப்படி சொல்லாம இருந்திருந்தா சலோனி இன்னைக்கு நிச்சயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டா. நடக்கிறது எல்லாமே நன்மைக்குதான். நீங்க இன்னைக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னீங்களே ஏதோ விரதம்னு. இந்த விரதத்தை பத்தி எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் அடங்கி இருக்கு. வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும்தான் என் மனைவி என்ன திட்டாம இருப்பா. சம்பந்தியமா, ஏன்னு கேளுங்களேன். ஏன்னா அன்னைக்குதான் திட்டுறதுக்கு இவளுக்கு சக்தியே இருக்காது. குட் ஜோக். இந்திரா, நீ தினமும் விரதம் இருந்தாதான் எனக்கு நல்லது. ஏன்னா அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்போ ஜோக் சொன்னீங்களா? You know na, I don't like jokes. இந்த ஃபெஸ்டிவல் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும்ல, அப்புறம் இந்த சாப்பாடும் அப்படிதான் இருக்கும். எந்த ஹோட்டலுக்கு போய் விரதத்தை முடிக்கணும்னு சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு எப்பவும் அப்படிதான் பேசுவா. வாமா சாப்பாட்டு ராணி. அதாவது அது வந்து எப்படி விரதம் இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரவா. வாமா. போ.
வாமா. பாட்டி கூப்பிடுறாங்க. வா 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 உட்காரு. என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? இன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்லப்பா, நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். நாளைக்கு சாப்பிடாம விரதம் இருக்கணும். பிரீத்தி பரத்துக்காக நாளைக்கு விரதம் இருக்கணும். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீ விரதம் இருக்க போறியா? அதுவும் அந்த நம்பர் 1 ஃப்ராட் பரத்காக. நீ விரதம் இருக்க போறியா? அதாவது நீயும் விரதம் இருக்கலாம்ல, பரத்காக பிரீத்தி இருக்க மாதிரி. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல? இல்ல இல்ல ஆமா, கண்டிப்பா இருப்பேன். அத நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சல் அதிகமா இருக்கே. ஐ மீன், சும்மா சொன்ன, விரதம் இருந்துதானே ஆகணும். ஸ்னேகா சந்தோஷமா தான் இருக்கா. அப்படின்னா ரிஷி அவளுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லி நம்ப வச்சிருக்கான். கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட வேற ஏதோ சொல்லிருக்கான். சம்பந்தி அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாம் நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அதனால கொஞ்சம் தனியா பேசினா நல்லா இருக்கும். அப்படியா? வாங்க, ஏ ரூம்க்கு போலாம். வந்துடுறோம். நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்கினா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு பிரீத்தியையும் பரத்தையும் ஷாப்பிங் அனுப்பலாமே. முக்கியமா தாலி வாங்குறதுக்கு. பொண்ணும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து தாலி வாங்கினா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கேட்டா அனுவையும் ரிஷியும் அனுப்புறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதான் தாலி வாங்குறதுக்கு இந்த சாக்கிலையாவது வீட்டுல நகை சேர்ந்த மாதிரி இருக்கும்ல. அதாவது கல்யாணத்துக்கு தான் சொன்னேன். என் மனசுல இருந்த விஷயத்த நீ சொல்லிட்ட. நல்ல நாள், சுப முகூர்த்தம். எதுக்காக லேட் பண்ணோம்? 2 பேரையும் அனுப்பி வைங்க. அப்ப சரி. எங்க முன்னாடி பேச முடியாதுன்னு பரத்தோட அம்மா வாணியை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை என்ன பத்தி பேசுறாங்களோ? வாணிய நம்பவே முடியாது. நீங்க எப்பவுமே காமெடி தான். அம்மா பிரீத்தி, போய் டீ கொண்டு வாமா. விரதம் இருந்தாலும் டீ எல்லாம் குடிக்கலாம். சம்பந்தி அம்மா, எதை பத்தி என்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க, இங்க தனியா வந்து சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க. என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தி அம்மா, நீங்க பாக்கலையா? தனியா இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் அந்த ரிஷி எப்ப பார்த்தாலும் அந்த பிரீத்திய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அட கடவுளே, அந்த ரிஷியால என் கனவெல்லாம் நாசமா போயிடும் போல இருக்கே. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு அப்படி தோணுச்சு? உங்களுக்கு தான் தோணி இருக்கு. ஆனா விஷயத்த நீங்க வெளியே சொல்லல. ரிஷி அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். அதுவும் உங்களுக்கு மாப்பிள்ளைய வேற ஆக போறான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிஷியோட மனசுல பிரீத்திய பத்தி ஏதோ என்ன இருக்கு. நீங்க கூட பாத்தீங்களே, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு என்னெல்லாம் அவன் பண்ணான். எனக்கு என்னவோ அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன் இருக்கு? பாத்தீங்களா, உடனே கேக்குறீங்க. அப்படின்னா இதுல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல சம்பந்தியம்மா. அது என்னன்னா, ரிஷி எனக்கு வருங்கால மாப்பிள்ள. எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீங்களும் என்னோட சம்பந்தியம்மா. என்ன சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது என்னோட கடமை தானே. உங்ககிட்டயும் அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். பரத்துக்கும் பிரீத்திக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாவே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நாளைக்கு நோம்பு இருக்கிறதுனால பரத் பிரீத்திய தாலி வாங்குறதுக்கு கூட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் சாயந்தரம் விரதம் முடிஞ்சதும் நான் கல்யாண தேதியை டிக்ளேர் பண்ணிடுறேன். நீங்க உங்க பண்டிதர்கிட்ட பேசிடுங்க. நானும் எங்க பண்டிதர்கிட்ட பேசிடுறேன். சரியா? சரி. அந்த லோக்கல் பொம்பளை என் பிள்ளைய பத்தி என்னென்னமோ அபாண்டமா சொல்லிட்டு போறா. நீ பதில் எதுவும் சொல்லாம சும்மா நின்னுட்டு இருக்க. சும்மா சொன்னதாலதான் எத்தனை நாளா நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தியமா, அன்னைக்கு பிரீத்தி நிச்சயதார்த்தத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அதான் உங்ககிட்ட சொன்னேன், பிரீத்திக்கும் ரிஷிக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு. ஆனா நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கு தான் தெரியல. சரி சரி,
அன்னைக்கு என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச, அவங்க கிட்ட எதுவும் பேசாம கம்முன்னு இருக்க. இந்த விஷயத்த பத்தி நான் அவகிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என் புள்ளைய பத்தி ஏதேதோ உங்ககிட்ட சொன்னால, அதுக்கு எதுக்கு சும்மா இருந்த? என்கிட்ட வந்து எல்லாரும் என்ன திட்டிட்டு தான் போறாங்க. 2 கல்யாணத்துலயும் நான் பொண்ணு வீட்டுக்காரி தானே. இங்க பாருங்கம்மா, நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க. நீங்க பெரிய கோடீஸ்வரி வேற, அதுவும் இல்லாம இங்கிலீஷ்காரி வேற. என்னை விட நீங்க ரொம்ப நல்லா யோசிப்பீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? நீங்களும் ஒரு தாய்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒரு தாய்க்கு தம் புள்ள விஷயத்துல எந்த குறையும் தெரியாது. ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்களே சொல்லுங்க, அந்த லோக்கல் பொம்பளைக்கு தெரிஞ்சுதா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ரிஷி பிரீத்தி பின்னாடி சுத்துறான்னு சொல்றாங்க. ஆனா பிரீத்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அப்படி இருந்தா பரத்தோட அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இப்படிப்பட்ட பொண்ணே வேண்டான்னு சொல்லிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல ரிஷி தான் அடங்கி இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் இப்ப சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை. என்னால உங்க நிலைமையே புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு வீரானவையும் சாரதாவையும் சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அணுவையும் உங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் உங்க முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க சம்பந்தியமா, நீங்க மட்டும் அணுவை ஏத்துக்கலன்னா அப்புறம் ரிஷி பிரீத்தி பின்னாடி போறது தடுக்க முடியாது. ஏன்னா உங்க வீட்டுக்காருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா உங்க வீட்டுக்காரு வீராக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, அணுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணியே தேர்வன். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஆனா நீங்க மனசு வச்சா ரிஷியை தடுத்து நிறுத்த முடியும். நீங்க முதல்ல ரிஷியை தடுக்கலனா அவன் எல்லார் முன்னாடியும் அணுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்புறம் பிரீத்தி தான் எனக்கு வேணும்னு சொல்லுவான். அது பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுதான். இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. 24 மணி நேரமும் அவ பின்னாடி ஒரு பையன் சுத்தனானா எத்தனை நாளைக்கு தான் அவ ஓடிக்கிட்டே இருப்பா? என்ன சொல்றீங்க? ஆனா பிரீத்தி உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல. இருந்தாலும் பிரீத்தி ரிஷி 2 பேரும் வயசு பசங்க இல்லையா? சம்பந்தியமா, அவங்க இருக்கிற வயசு இப்ப எதை பத்தியும் யோசிக்க விடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? இல்ல இல்ல, ரிஷி பிரீத்திய கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டான்னா நான் எல்லாருக்கும் என்னென்ன பதில் சொல்வேன்? அவளுக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு சொல்வேன்? எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சொல்லு? நான் ஒன்னு சொல்லவா வாணி, இன்னைக்குதான் நீ வாழ்க்கையில முதல் முறையா கரெக்டா பேசிருக்க. நீ பேசுனது சரிதான். இன்னொரு விஷயமும் உண்மைதான், எனக்கு அந்த பிரீத்தியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டும் அந்த பிரீத்தியை நான் என் வீட்டு மருமகளை ஆக்கிக்க மாட்டேன். அதுக்காக வேற வழி இல்லாம நான் இந்த அணுவை ஏத்துக்க வேண்டியதான். என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க? நான் அமெரிக்காக்காரி. ஒரு தடவை முடிவு பண்ணனா அதை நான் மாத்திக்க மாட்டேன். பரத், என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு, நீ பேப்பர் படிச்சிட்டு இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத போ. சொல்லு, நீ பேப்பரை திருப்பி கொடு. அப்படியா? இந்தா. சொல்லு, நீ பேப்பர் கொடுன்னு சொல்றேன்ல. இல்லனா என்ன பண்ணுவ? பேப்பர் வேணுமா? எடுத்துக்க பரத். பேப்பரை கொடுன்னு சொல்றேன்ல. சும்மா இப்படி கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அவசியம் இல்ல. நீ தானே எனக்கு ப்ராமிஸ் பண்ண, நான் காலைல பேப்பர் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. அப்படியா? நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்தினியா நான் காப்பாத்துறதுக்கு? பரத், உனக்கு ஏதோ ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்காத. நீ பண்ணி கொடுத்த சத்தியம்? எந்த சத்தியம்? என்ன சத்தியம் பண்ண நீயே சொல்லு. நீ சொல்லு. நீ உண்மையிலேயே மறந்துட்டியா? யோசிச்சு பாரு. பிரீத்தியும் ரிஷியும் என்ன கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்தப்ப நான் அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொன்னேன். அவங்கள பார்த்ததும் கதவை நான் சாத்திட்டேன். ஹலோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் ஃபோனே எடுக்கல? என் ஃபோன் ஆக்சுவலி வைப்ரேஷன்ல இருந்தது, அதனால தெரியல. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. என்னாச்சு, என்ன பிரச்சனை எதுவும் கேட்காத, புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். சரி, என்ன பண்ணணும்? சொல்லு, நீ ரிஷியும் பிரீத்தியும் உன்னை பாக்கிறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க, என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு. ஆமா, இங்க வந்துட்டாங்க. நான் கதவை சாத்திட்டேன். வேண்டாம், நீ கதவை திறந்து அவங்க 2 பேர் கூடயும் போ. இத பாரு, நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது.
இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த அஃபேரும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணி ஆகணும். நமக்கு இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் நீ என்னோட அண்ணி. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட அண்ணி. நீ இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சினா நான் உனக்கு டைமண்ட் செட் வாங்கி தரேன். ஒன் செகண்ட் நீ முதல்ல ப்ராமிஸ் பண்ணு. கன்ஃபார்ம் தானே? ஐ வில் ப்ராமிஸ் யூ. அப்ப ஓகே. இதுக்கப்புறம் என்னோட ஆக்டிங்க பாரு. என்னோட ஆக்டிங்க பார்த்து எல்லாரும் உண்மைன்னு நம்புவாங்க. நான் உனக்கு அண்ணிங்கிறத. நீ என்னமா ஆக்ட் பண்ண? என்னோட சத்தியம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு நான் அந்த டைமண்ட் செட்டை கண்டிப்பா வாங்கி தருவேன். உண்மையா? ஆமா. பரத், கண்டிப்பா அம்மா அப்பாவா தான் இருக்கும். நீ உடனே கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கோ. அவங்க மட்டும் உன்னை இங்க பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நான் போறேன். ஓ அப்பா வெளியே எவ்வளோ வெயில் அடிக்குது. என்னடா அப்படி பாக்குற? ஏதோ பேய பார்த்த மாதிரி. ஆ? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நான் பேப்பர் படிச்சிட்டு இருந்தேன். அதுல ஒரு மர்டர் விஷயம் போட்டிருந்தது. உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு ஒரு வேலையும் இல்ல, உங்க அப்பாக்கு தான் வேலை இருக்கு. சலோனி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. என்னங்க அவன்கிட்ட சொல்லுங்களேன். இங்க பாரு சாவித்ரி, கொஞ்சம் இரு, பொறுமையா சொல்லலாம். பரத், நீ ஒன்று பண்ணுப்பா. நாளைக்கு பிரீத்தியை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு என்னென்ன ஜுவல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே? ஓகேப்பா. ஜுவல்லரி வாங்குறதுக்கு நான் கண்டிப்பா போவேன்பா. எந்திரிங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, என்ன தூங்க விடு, காலையில பேசிக்கலாம். பகலெல்லாம் ஊரை சுத்திட்டு இப்போ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர நீங்களும் என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. சரி ஒன்று சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஏய் என்னடா உளற? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் ஒன்னும் ஊரை சுத்திட்டு வரல. சரி, வெளியில தானே போயிட்டு வந்தீங்க. இந்த காலையிலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க வந்த உடனே தூங்கிட்டீங்க. ஆ, என்னன்னு சொல்லேன்டா. பாட்டி, நீங்க வீட்ல எல்லாரோடையும் பெரியவங்க தானே, நீங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க பிரீத்தி விரதம் இருக்க மாட்டான்னு. இல்ல இல்ல, என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு இல்ல, இந்த விரதம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. ஏன் அதுல அப்படின்னு இருக்கு? பெரியவங்க சொல்லுவாங்க, பார்வதி சிவனை ரொம்ப காதலிச்சாங்களாம். எல்லா ஜென்மத்திலயும் அவரோடவே வாழணும்னு நினைச்சாங்களாம். எல்லா ஜென்மத்திலயும் அவர்தான் எனக்கு புருஷன்னு. அவருக்காக அவங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்மத்துல சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு துர்க்கை அம்மனுக்கு விரதம் இருந்தாங்க. சிவபெருமான் அவங்களுடைய காதல் சக்தியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்னையில இருந்து எல்லா பொண்ணுகளும் இந்த விரதம் இருப்பாங்க. பார்வதி தேவியை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆசைப்படுற புருஷன் கிடைக்கணும்னு இந்த விரதம் இருப்பாங்க. வாவ் பாட்டி, எப்பவுமே பார்வதி தான் சிவனுக்காக விரதம் இருந்தாங்க. ஆனா சிவன் பார்வதிக்காக விரதம் இருந்ததே இல்ல. அப்படின்னா புரியலையா? பிரீத்திக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்க போறேன். ஏ செல்லோ, நீ இந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஆளாயிட்டப்பா. பிரீத்தியால தான். இந்த விரதத்தை உண்மையான மனசோட யாரு கடைபிடிச்சாலும். நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உறுதியா பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன். ஏன்னா பிரீத்தி உனக்கு தான் சொந்தம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. நீ ஆசைப்படுற மாதிரி அதே பொண்ணு உனக்கு கிடைக்கட்டும். என்னம்மா வாசல்ல நிக்கிற? உள்ளவா. எவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலி இல்ல? நான், என் பாட்டி, என்னோட வைஃப். பாட்டி, மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பால் குடிச்சிருங்க. சரிம்மா, இந்த வீட்ல நீ மட்டும்தான் என்ன நல்லா பாத்துக்கிற. பிரீத்தி, என்ன? ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள கோவம் வந்துருச்சு. நீங்க தூங்குங்க. குட் நைட். நான் போய் பிரீத்தியை சமாதானப்படுத்துறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஸ்வீட்டா? ம், எதுக்காக? என் கல்யாணத்துக்காக தான். என் கல்யாணம் சீக்கிரமே நடக்கணுங்கிறதுக்காக அம்மா அவங்க சித்தி கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நோன்பு முடிஞ்சு கரெக்டா 7வது நாள் ரொம்ப நல்ல நாளா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீட்டி, 7 நாள் கழிச்சு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்.
அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு ஸ்வீட் சாப்பிடு. இத உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நிஜமாவா? ம். பரத், நான் ஒன்று சொல்லட்டுமா? ம். உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் நடந்தா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட இந்த கையால உன் கையை நான் பிரீத்தி கையில கொடுப்பேன். உண்மையா? நான் என்ன செஞ்சேன் அதுக்குள்ள அவ்வளவு கோவப்படுற? நீ என்ன செஞ்சியா? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. என்ன பத்தி பாட்டி கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? இத்தனை நாளா உன் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்த, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்ப பாட்டி கிட்ட போய் அவங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்கன்னு உனக்கு தெரியாதா? அவங்க கிட்ட போய் நீ என்ன சொன்ன? எனக்காக நீ விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல? பாட்டி என்ன பத்தி என்ன நினைச்சாங்களோ என்னமோ. ஓ, இதான் விஷயமா? டோன்ட் வரி, அவங்க நல்ல விதமா தான் யோசிப்பாங்க. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ பாட்டிக்கும் உன்னை அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் தேங்க் காட் அவங்க பாட்டி பையன் இல்ல, அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அவங்களால இல்ல, என்னால அவங்களுக்கு. உறவுகளை மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது எதுவும் உனக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் எப்படி வேணா பேசுவேன். இங்க பார், அவங்க ஒன்னும் என் பாட்டி இல்ல, அதாவது பாட்டியில அவங்க என் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம், உனக்கு ப்ராப்ளம் ஏன் கூடயா இல்ல நான் உன்னை பத்தி இப்ப பேசுனேனே அதை பத்தி ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே ஃபைன். நான் எப்போ உன் பேரை சொன்னாலும் உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணுதில்ல. ஆனா நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்ற, அப்படிதானே? ஓகே, உறவுக்காக நான் விரதம் இருக்க போறேன். உன் மூளை கெட்டு போச்சு ரிஷி. சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே உனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்புறம் அண்ட் பை த வே, பொண்ணுங்க தான் இந்த விரதத்தை இருப்பாங்க. ஏன் பொண்ணுங்க தான் பசங்களுக்காக இருக்கணுமா? பசங்க இருக்க கூடாதா? நான் விரதம் இருந்து எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதாவது நீ அதே மாதிரி நீ என்ன வேண்டிக்கோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிஷி, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஏய், கரெக்டா தான் சொன்னேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. யாரோட என்கேஜ்மெண்ட் நடந்ததா அவங்களோட தான். நாளைக்கு நாங்க தாலி வாங்க போறோம். ஆமாமா, தாலி தான் வாங்க போறோம். ஐம் ஷூர் எனக்கு பிடிச்சதான் கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். ரிஷி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. லைஃப்ல கொஞ்சமாவது சீரியஸா உன் இருக்கணும். விஷயத்துல நான் ரொம்பவே சீரியஸா இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ கேட்க மாட்டே, ஏன்னா நீ பொண்ணு. சரி விடு, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நாளைக்கு விரதம் இருக்க போறேன், என்னோட முதல் காதலுக்காக, அதுவும் எனக்காக. ஒவ்வொரு வருஷமும் நீ விரதம் இருக்கணும், அதுவும் எனக்காக. நீ அந்த பரத்காக தான் விரதம் இருக்கேன்னு அவன் நினைச்சா ஐம் ஷூர் அப்படி எதுவும் நடக்காது. டு யூ திங்க் ஐ கேன்? ஐ டோன்ட். நான் அவருக்காக தான் விரதம் இருக்க போறேன். நீ விரதம் இரு, அதையும் பார்க்கலாம். ஓ வாவ், என்ன இது? நல்லா இருக்கு. நீ சாப்பிட. நீ விரதம் இருக்க போற, அதுவும் எனக்காக. பாத்துக்கிட்டே இரு. ஏய் ஹாய், ஆசல ஆசல. சாப்பிடு. I'm extremely sorry, sir. சாரியா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சுங்க? ஏன் ஏதோ பதட்டமா இருக்கீங்க? இந்திரா, அது நேத்தன் உனக்கு தெரியும்ல? நத்தன். நத்தன் இல்ல, நேத்தன். நேத்தன். ஆமாமா, நேத்தன். நேத்தன் அவர் உங்களோட ஆபீஸ்ல வேலை பாக்குறாருல்ல? நீங்க அவரோட கடமை உணர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்க அவருக்கு பெப்பர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஓ, பெப்பர்மெண்ட் இல்ல, இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட். அதான் அதான் அதான். நீ இங்கிலீஷ் எப்படி தப்பா பேசுறியோ அதே மாதிரி தான் அவனும். அவன் நம்ம கம்பெனியை விட்டுட்டு போயிட்டான். போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்றது? அவன் ஒரு சுயநலவாதி. அவனுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வந்துருச்சான். அந்த பொண்ணு நம்ம காம்படிட்டரோட கம்பெனில வேலை பார்க்கறா. அந்த காதலுக்காக நம்ம காம்படிட்டர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டான். கடவுளே, இது ஏமாத்து வேலையாச்சே. நீங்க அவனுக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க? அவனை நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆனா அவன் வேலையை விட்டு போயிட்டான். இப்படிதான் நடக்கும். காதல் வந்துட்டாலே இப்படிதான். இந்த காதல் வந்துட்டா ஒரு மனுஷன் எது தப்பு எது சரிங்கிறதே மறந்துடுவான். அவனுக்கும் நமக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்கள காதலுக்காக அப்பா அம்மாவையே விட்டுறாங்க. இந்திரா, நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் லக்கி, அதாவது ரிஷி நமக்கு பிள்ளையா கிடைச்சிருக்கான். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அனுவ அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ரிஷி, 5 நாள்ல நீ கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டியா? ஆமாமா, நான் தயாரா தான் இருக்கேன். ஒரு வாட்டி அனு கிட்ட அவளும் ரெடியான்னு கேட்டா, அவ எப்பவோ ரெடியா இருக்கா. அவளுக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் ரிஷி பிரீத்தி பின்னாடியே தான் சுத்துவான். அப்பா, அனு எங்கப்பா? உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறா. இவ அனு இல்ல. ரிஷி, ஒரு நிமிஷம். ரிஷி, ரிஷி, அனு. வாணி, நீ எங்க? இந்திரா, ஏன் நீ இப்படி சோர்ந்து போயிட்ட? அந்த நேத்தன் போனா போயிட்டு போறான், விடு.
அவன் போனா என்ன இன்னொருத்தன்? நான் அவனை பத்தி யோசிக்கலங்க. நான் ரிஷிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ரிஷியா? ரிஷி என்ன பண்ணா? அவன் இது வரைக்கும் எதுவும் பண்ணலங்க. ஆனா நான் தான் தேவையில்லாம ஏதேதோ யோசிக்கிறேன். பாவம், நான் தான் அனுவை திட்டிட்டு இருந்தேன். இந்தியாவுக்கு வரக்கூடாது, நான் தான் உங்களை தடுத்தேன். அனு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். ரிஷி அனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் ஒரு அம்மா மாதிரி அனுவை பாத்துக்கணும்னு. நான் அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துப்பேன். அதோட அவளை ரொம்ப பாசமா நான் பாத்துப்பேன். இந்திரா, என்ன விஷயம்? நீ இத்தனை நாளா இந்த விஷயத்த மனசார ஏத்துக்காம இருந்த. உன்னை நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், கெஞ்சியும் பார்த்துட்டேன். நீ நினைச்சதுதான் நடக்கணுங்கிற ஒரு பிடிவாதத்துல இருப்ப. இத்தனை வருஷமா நீ அனுவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்ச. நான் தான் உன்னை வற்புறுத்தி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதனால சடங்கு சம்பிரதாயங்கள்ல கலந்துகிட்ட. இன்னைக்கு எப்படி உனக்கு திடீர்னு அனுவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? ஆமா, என்ன விஷயம்? இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? ஒரே ராத்திரியில உன்னை மொத்தமா மாத்தி இருக்காங்க. பிரீத்தி. பிரீத்தியா? இந்திரா, நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். யாராவது உன்னை மாத்துனாங்களே. பல வருஷமா நீ நடக்க கூடாதுன்னு நினைச்சதை நடத்தி காட்டிட்டாங்க. பிரீத்தி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. நீ யோசிச்சு பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ சலோனிக்காக பரத்தோட அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினா. இன்னைக்கு உன்னையும் மாத்திட்டா. இந்திரா, பிரீத்தி அப்படி என்னதான் மிராக்கில் பண்ணான்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்ல. நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த டெக்னிக் எனக்கு யூஸ் இங்க ஆகும். பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. பிரீத்தி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் செய்யல. இன்னும் சொல்ல போனா அவகிட்ட இருந்து நம்ம ரிஷிய நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் நான் அனுவை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, அந்த பிரீத்தி கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஒரு கிளாஸும் இல்ல, ஒரு ஸ்டாச்சுவும் இல்ல. ஸ்டாச்சு, ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ். அதுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இந்திரா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அமெரிக்காவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 7 கடல் தாண்டி போயிருக்க. 17 வருஷம். ஆனா இது நாள் வரைக்கும் உன்னோட திங்கிங் தாட் அப்படியே தான் இருக்கு. நீ போய் பிரீத்தி ஸ்டேட்டஸ பத்தி பேசுறியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறான்னா அவளை விட பணக்காரங்க வேற யாருமே இல்ல. அதே மாதிரி ஸ்டேட்டஸ நினைச்சு குடும்பத்தை விட்டுட்டு போற பொண்ண கேவலமா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. நீ வந்து பிரீத்திய சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. உண்மைய சொல்லணும்னா, எனக்கு வீராவோட பொண்ணுங்க மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நம்ம ரிஷிக்கு பிரீத்திய தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உண்மைய சொல்ல போனா, என் ஃப்ரெண்டு வீராவோட பொண்ணுங்க மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நான் அவனுக்கு கொடுத்த வாக்கால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல. பிரீத்திய அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. ஆனா இந்த ரிஷி பையன் ஏன் அவளை தொல்லை பண்றான்னு தெரியவே இல்லை. நீ அந்த மாதிரி பார்க்காத. அவங்களுக்குள்ள கண்டிப்பா தப்பான எண்ணம் எதுவுமே இல்ல. பிரீத்தி மட்டும் நல்ல பொண்ணா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். இந்திரா, ரிஷியையும் பிரீத்தியையும் எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த மாதிரியே இருக்கு. இத நான் ஒத்துக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் சொன்ன எதையாவது ஒத்துட்டு இருக்கியா? இதை ஒத்துக்கிறதுக்கு இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நாம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் தானே பிறந்திருக்கோம். ஏன், உங்களுக்காக வேற யாராவது பிறந்திருக்காங்களா? இல்ல, ஏன்னா எனக்காக நீ நாளைக்கு விரதம் இருக்க போறல. வாழ்க்கை பூரா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு இருந்துதானே ஆகணும். நீங்க சொல்றத நான் கேட்கலனாலும் உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டேன்ல. பிராணநாதா. சரி, நடிக்காத. மனசார சொல்லு. நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? இந்த விஷயத்த உங்க மனசு கிட்ட கேளுங்க. உங்க மனசு கிட்ட. குறும்பு. ஆமா, அவன் ஏன் அவ்வளவு சந்தோஷமா போறான்? ஏன்னா நான் அவனை பத்தி கேட்க போறேன்னு உனக்கு முன்னாடி தெரியும்ல. அவன் என்கிட்ட என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்வேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு விரதத்தை அவனுக்காக தான் இருக்கணுமா. என்ன? ஆமா, அவன் என்கிட்ட இதை சொன்னப்போ நானும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். நான் பரத்காக விரதம் இருக்க போறேன்னு தான் சொன்னேன். ஆனா அவன் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிச்சு, இல்ல நீ எனக்காக தான் விரதம் இருக்கணும்னு சொல்றான். நீயே சொல்லு, இதை நான் எப்படி சொல்லி புரிய நீ வைக்கிறது? எதுவும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். இந்த 1.5 கிலோ கைக்கு வேலை கொடுக்கணும்ல, இப்பவே போய் அவன் மூஞ்சியை பேத்துட்டு வரேன். இரு, இங்க பாருக்கா, நான் அவன் மூஞ்சி எப்படி பொழக்க போறேன்னா, நாளைக்கு அவன் முன்னாடி வந்து நின்னா கூட அவன் மூஞ்சியை கண்டுபிடிக்கவே முடியாது. சுபா, அக்கா, என்ன பயங்கர கோவத்துல இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன சொல்ல போறேன்னா, அவன் ரொம்ப சாஃப்டா இருக்கான். பயங்கரமாலாம் அடிச்சிடாத. இன்னும் கொஞ்சம் நாள் அவனுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. அவன் அழகான முகம் கெட்டு போயிடாம அவனை கொஞ்சம் நீ பார்த்து அடியே. சரி, ஒரு 2-3 நாள் எந்திரிக்கிற மாதிரி அடிச்சிட்டு வரேன். இல்ல, ஒரு நிமிஷம் இரு. சரி சரிக்கா, நான் மூக்கு மட்டும் பேத்துட்டு வரேன். ஓகே? சரி, உனக்கு என்ன தோணுதோ செய்ய. ஆனா நான் சொல்றது கேளு. இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அவனும் எனக்காக விரதம் இருக்க போறானா. என்ன?
கண்டிப்பா உன்னை ரெண்டா பொளக்க போறேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, எனக்காக அவன் விரதம் இருக்க வேண்டாம்னு மட்டும் சொல்லிடு. நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியும்ல. என் கையால புரிய வச்சு விரதத்தையும் மறக்க வைக்க. ஒரு நிமிஷம் சுபா. இப்ப என்ன? அவன் விரதத்தை மறக்கிற மாதிரி நீ ஏதாவது செஞ்சுட்டு வா. அவன் வந்து ராட்சசனா இருக்கான். ராட்சசனா? ஆமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நாளைக்கு விரதம் இருக்கிறத மறந்துட்டு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டானா, அப்புறம் அப்படி விரதம் இருக்கன்னு சொல்லிட்டு சாமி ஏமாத்திட்டானா அது பெரிய பாவம் ஆயிடும்ல. நீ தான் இவ்ளோ பேசுறல, நீ நேரா போய் பேசிக்கோ, நான் போறேன். ஐயோ, நான் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். என்ன? அது அவன் எனக்கு காதலிக்கிறேன்னு அவங்க பாட்டிக்கிட்டயும். என்ன? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? நான் என் காதால கேட்டேன். நான் பாட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக போனேன். அப்ப அவங்க பேசினத. இந்த விரதத்தை உண்மையான மனசோட யார் கடைபிடிச்சாலும் நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உறுதியா பிரீத்திக்காக விரதம் இருக்க போறேன். நீயே சொல்லு சுபா, அவன் செஞ்சது தப்பு தானே? நீ சொல்லு, அவன் செஞ்சது சரியா? நான் உன்கிட்ட கேட்ட, நீ ஏன் கிட்ட கேக்குறியா? அக்கா, எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி அவன் மூஞ்சில குடுக்கணும் போல இருக்கு. என்ன? அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான். உனக்கு திடீர்னு என்னாச்சு சுபா? உனக்கு என்ன ஆச்சோ அதான் எனக்கும் ஆச்சுக்கா. உனக்கு என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்கிட்ட கேள்வி கேட்ட பதில் சொல்லாம நீ ஏன் கிட்டே கேள்வி கேக்குறியா? அவன் முகத்தை பேக்க போறேன்னு சொன்னா, ஆனா திடீர்னு நீ. அக்கா, நான் அவன் கிட்ட போய் என்ன சொல்றது? டேய் பொறுக்கி, என் அக்காவுக்காக விரதம் எல்லாம் இருக்காத, அவளை எதுக்கு காதலிக்கிறேன்னு கேட்கவா? அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னா எனக்கே அவன் மேல இறக்கம் வருதுன்னா பாத்துக்கோயேன். அக்கா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாடகம் பார்க்க போனோமே. அப்பெல்லாம் எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அந்த நாடகத்தை பார்த்ததும் எனக்கு அழுக வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நாடகத்துல வர மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். அவன் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான் தெரியுமா? அக்கா, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியும்ல? என்னாச்சு? அம்மா ஞாபகம் வந்துருச்சு. காதல்னா என்னன்னு எனக்கு அம்மா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. காதல்னா என்னன்னு அம்மாவே எனக்கு கத்து கொடுத்தாங்க. காதல்னா என்னம்மா? வாழ்க்கைனாலே அதுல காதல் இருக்கும். 2 உள்ளங்களை சேர்க்கும். 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாது. அதுக்கு பேர் தான் காதல். அம்மா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்படுமா? ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போது தானா காதல் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளோட மனசு உனக்காக கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும். அம்மா சொல்லுவாங்க, உண்மையான காதலுக்கு சக்தி அதிகம்னு. ஆமாக்கா, நான் காதலோட சக்தியை பார்த்திருக்கேன். அவன் ராத்திரியும் பகலும் பார்க்காம உன் பின்னாடி சுத்தும் போது ஏதோ 7 ஜென்மத்துக்கு உன் கூடவே வரப்போற மாதிரி தெரியுது. அவன் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்க்கா. உன்னை ரொம்ப விரும்புறான்க்கா. நீ மட்டும் அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் ரொம்ப நொறுங்கி போய். பயங்கரமா பசிக்குது. பிரீத்தி கையால செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட போறேன்னு நினைக்கும் போது இன்னும் பசி அதிகமாகுது. பிரீத்தி சமைச்சா உண்மையிலேயே அது அமிர்தம் மாதிரி இருக்கும். வாணியை விட அவ ரொம்ப நல்லா. சமந்தி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரீத்தி சமைக்கிறது இங்க வரைக்கும் வாசனை தூக்குது இல்ல? வாசனை வந்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பிரீத்தியோட கையில மேஜிக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒய்ஃபோட கைப்பக்குவம் பிரீத்தி கையில அப்படியே இருக்கு. வந்துட்டான். வந்துருச்சு. கொண்டா. ஆமா பிரீத்தி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, எல்லாரும் என்னையே முறைச்சு பாக்குறீங்க. எல்லாரும் புகழ்ந்து பேசுறீங்க. நானும் புகழ்றதுல என்ன தப்பு? அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஸ்வீட்டை என் மருமக செஞ்சு கொடுத்ததே கிடையாது. பிரீத்தி தான் கொடுத்துருக்கா. ஆமா அத்தை, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுத்ததில்ல. அதனால தான் நீங்க இப்படி குத்துக்கல் மாதிரி இருக்கீங்க. குத்துக்கல்லாட்டா நான் ஒண்ணும் இல்ல, நீதான் குத்துக்கல்லு. அங்க இருந்து நீ ஒரு உதச்சா நான் எங்க போய் விழுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எதுக்கு உங்களை உதைக்க போறேன்? நான் பாக்குறதுக்கு தான் வெளியே குண்டா தெரியுறேன், ஆனா நான் வீக்கா இருக்கேன். அம்மா, மாமியார் மருமக சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒண்ணு பண்ணுங்க,
இப்படி சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, என்னையும் சாப்பிட விடுங்க. ஓ வாவ் டாட், என்ன வாசனை! சூப்பர் டாட், சூப்பர். ஆமாடா, ஸ்வீட்னா நல்லா வாசனை வரதான் செய்யும். வளராம இன்னும் சின்ன பையனாவே இருக்கான். வாணி, இப்ப மாற போறான். நீ சாப்பிடு. மறந்துட்டீங்களா, நான் இன்னைக்கு விரதம். எனக்காக நீ விரதம் இருக்க, உனக்காக நான் சாப்பிடுறேன். இந்திரா நீ கொஞ்சம் சாப்பிட, இல்லைன்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும். ஆமா அத்தை, நான் இன்னைக்கு விரதம் இருக்கல்ல, அதனால கேப்பீங்க. இதுக்கு முன்னாடி எப்பவாவது கேட்டிருக்கீங்களா? அட ஆமால, ஒவ்வொரு வருஷமும் நான் மறந்தே போயிடுறேன் நீ விரதம் இருக்கிறதையே. நான் ஒன்னு சொல்லியே ஆகணும், நீ விரதம் இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த புண்ணியமே கிடைச்சிருக்கு. இல்லேனா இவ்வளவு அழகான என் பையன் பின்னாடி போயிருப்பியா? அத்தை, நான் ஒண்ணு உங்க புள்ள பின்னாடி போகல, உங்க புள்ள தான் ஏன் பின்னாடி வந்தாரு. அதுவும் அந்த வீராவை பாடி கார்டா வச்சுக்கிட்டு. இங்க பாரு இந்திரா, வீரா மட்டும் இல்லனா நாம 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணா இருந்திருக்க மாட்டோம். அவன் தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். என் நண்பன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கான். ஆனா நான் அவனுக்காக என்ன செஞ்சேன்? அது அது ஆமா, ரிஷி எங்க காணோம்? எங்க? டோன்ட் வரி, இதோ வந்துட்டு இருக்கேன். குட் மார்னிங் எவ்ரிவன். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நீ உன் வாழ்நாள்ல சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன். வா வா வா, வந்து டேஸ்ட் பண்ணு. என்னாச்சு? வனப்பா, உன்னோட அம்மாவும் சம்மந்தி அம்மாவும் இன்னைக்கு விரதம் இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் சாப்பிடல? ரிஷி, நீ ஒண்ணும் இன்னைக்கு விரதம் இல்லையே? ஆமா பிரீத்திகா. நீங்க பிரீத்தி செஞ்சதை சாப்பிடுங்கன்னா, என்னோட வருங்கால மனைவிக்காக விரதம் இருக்கேன். அப்படியா? அணுவுக்காகவா? என்னோட காதலிக்காகப்பா. சூப்பர்ப்பா சூப்பர். நீ இந்தியாவுக்கு வந்து பயங்கரமா மாறிட்ட. அண்ணா, இத்தனை நாளா நீ அம்மாவை தான் முட்டாளாக்குன, ஆனா இன்னைக்கு நீ அப்பாவே முட்டாளாக்கிட்ட. இந்தியாவுக்கு வந்துட்டா எல்லாரும் இப்படிதான் மாறுவாங்க. அண்ணா, கொஞ்சமாவது சாப்பிடு. லூசு மாதிரி பேசாத, நான் உண்மையாவே விரதம் இருக்கேன். அண்ணா, கொஞ்சமா சாப்பிட்டா யாருக்குமே தெரியாது, பிரீத்தியவும் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. டேய், நான் உண்மையா விரதம் இருக்கேன்டா. அப்பதான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு பிரீத்தி வேணும். யாரை காதலிக்கிறோமோ அவங்களுக்காக உண்மையா விரதம் இருந்தேன்னா அவங்க நிச்சயமா கிடைப்பாங்கன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. எனக்கு பிரீத்தி வேணும். இன்னொரு வாட்டி சாப்பிடுனா மூக்கு மேலே குத்தும், ரத்தம் வந்துடும். அண்ணா, உனக்குள்ள எப்பனா அந்த குண்டுவோட ஆவி பூந்துச்சு? அம்மா சுபா, சொல்லுங்க. வாயை மூடி திறக்கல, அதுக்குள்ள வந்துட்டான். நம்மள பார்த்ததும் அவ பொறுக்கின்னு சொல்லுவா. எதுவும் பேசாத, எடுத்து காலி பண்ண. ஏன் நான் முறைக்கிறேன்? நீ வாய மூடு. என்னாச்சு? நீ இருக்கியோ 1 நம்பர் பொறுக்கி. பாத்தியா, நான் சொன்னல அவ பொறுக்கின்னு சொல்லுவான். இவளை பத்தி நல்லா தெரியும். நீ 1 நம்பர் ஃப்ளோட். இத சொல்லுவானே எனக்கு முன்னாடி தெரியும். நீ 1 நம்பர் போய் பித்தலாட்டக்காரன். என்ன சொல்ற? ஆமா சார், தினமும் நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? என் அக்காவை நீ காதலிக்கிறியா? ஆமா, டெய்லி அப்படிதான் சொல்லுவேன். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. செய்ய வேண்டியது நீதான். பொறுக்கிதான், ஆனா கியூட்டான பொறுக்கி. கியூட் சொல்லிட்டாடா. என்னாச்சு உனக்கு? நம்ம கியூட்ல. பாரு, நான் உன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை நம்புறது இல்ல. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் இந்த மாதிரி விரதம்லாம் இருப்பாங்க. இதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. எனக்கு வருங்கால புருஷன் கிடைச்சிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் இன்னைக்கு விரதம்லாம் இல்ல. நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாத, ஓகே? பிரீத்தி, பிரீத்தி இங்க பார், உன்னை கூட்டிட்டு போக பரத் வந்திருக்காரு. ஷாப்பிங் போணுங்களே. அனு, நீயும் கிளம்பு, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த பிளேட்டை நீ நல்லா கழுவி வச்சிரு. யாராவது பாத்துட்டா நான் கிச்சன்ல திருட்டுத்தனமா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, புரியுதா? வா. நீ அந்த பிளேட்ல நீயா சாப்பிட்ட? ஆமா, நான் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். நிறைய சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன்ல. போலாம் வா. பரத், இதையும் சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? உட்காருமா. டெலிஷியஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, நல்லா இருக்கு.
நீங்க செஞ்ச இந்த டிஷ் டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அட சாப்பிடுப்பா, உன்னை யாரும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. இந்த ஸ்வீட்டோட ஸ்மெல்ல பார்த்துட்டு பாவம் இந்திரா உள்ள போயிட்டா. அம்மாவும் பின்னாடியே போயிருக்காங்க, அவங்க பிளேட்டை தூக்கிக்கிட்டு. அவளுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, அவளை கடுப்பேத்துறதுக்காக. பிரீத்தி, நீ எனக்காக இன்னைக்கு விரதம் இருக்க. உனக்கு ஷாப்பிங் போக இன்னைக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம். இல்ல, இட்ஸ் ஓகே. நான் வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்தீங்களா சம்பந்தி, பரத் இப்பவே பிரீத்தி மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறான்னு. ஆமா சம்பந்தி அம்மா, ரொம்பவே. எப்படி கேர் எடுத்துக்காம இருக்க முடியும்? பிரீத்தி எனக்காக இன்னைக்கு விரதம் இருக்காளே. நான் யாருக்காக விரதம் இருக்கேன்? பரத்காகவா? அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ரிஷி என்னடானா எனக்காக காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, என்ன சொந்தமாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இந்த விரதத்தை உண்மையான மனசோட யார் கடைபிடிச்சாலும் அவங்க நினைச்சது நடக்கும். நீங்க சொன்ன இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நானும் உண்மையாவே விரதம் இருக்க போறேன் என்னோட பிரீத்திக்காக. பரத் பிரீத்தி கிட்ட சொன்ன மாதிரி நானும் என் அண்ணன் கிட்ட ஒன்னு சொல்லுவேன். என்னன்னா, அம்மா எல்லாரும் ஏன் இப்படி பாக்குறீங்க? இவர் என்னோட அண்ணா. பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம பெட்டை விட்டு இறங்கவே மாட்டான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில முதல் முறையா ஃபாஸ்டிங் இருக்கான். ரிஷியனா, உன்னால முடியலனா இந்த ஜூஸ் யாவது குடி. வேண்டாம், நான் விரதம் இருக்கேன். என்னோட வருங்கால மனைவிக்காக நான் விரதம் இருக்கேன். டேய் இங்க பாரு, அவன் தான் விரதம் இருக்கேன்னு சொல்றான்ல, நீ நடுவுல பூந்து ஏன் அவனை குழப்பி விடுற? அவன் பை தி வே, நீங்க எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? சீக்கிரம் ஷாப்பிங் போக வேண்டாம்? சரி சரி, கிளம்பு. டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஷாப்பிங் போணும். தம்பி நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நாங்க தாலி வாங்கினா போறோம். உன்னோட வருங்கால அண்ணி என் கூடவே தான் இருக்கா. ஓகே, தட் கார்டு வேணும். அப்படியே இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நானே எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அண்ணா நல்ல தாலியா வாங்கிட்டு வானா. கண்டிப்பா பெஸ்ட் தாலியா வாங்கிட்டு வரேன். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. ஜாக்கிரதை. நில்ல நல்லா பெருசா வெயிட்டா இருக்க மாதிரி வாங்கிட்டு வா. கையில தூக்கி பாரு, எது வெயிட்டா இருக்கோ உடனே எடுத்துரு. மம்மி, எல்லாம் உன்னோட ட்ரைனிங் தானே? இப்பெல்லாம் எனக்கு வெயிட்டா வாங்கி தான் பழக்கம் ஆயிடுச்சு. நான் எப்படி தாலி வாங்க போறேன் தெரியுமா? நான் தாலி போட்டா நிலத்தை தொடணும், அப்படியே டச் பண்ணணும். இப்படி எல்லாம் சொல்லி என்ன அழுக வச்சிடாத. இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு உன்ன மாதிரி யாராவது வெயிட்டா ஜுவல்லரி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். டென்ஷன் ஆகாத கண்ணாடி, நான் வெயிட்டான தாலி வாங்கிட்டு வரல, அதை ஓபன் பண்ணும்போது 4 பெரிய பெரிய செயின் கிடைக்கும். 4? எதுக்கு 4? ஐயோ மாம், உனக்கு அவளுக்கு எனக்கா அப்பாக்கு தங்க கடை ஓனர் மாதிரி பெரிய செயின்ல போடணும்னு ஆசைப்பட்டல, அதெல்லாம் போட்டு கனவை நினைவாக்கிக்கோ. எவ்வளவு நல்லவளா இருக்க. உன் அம்மா மேல எவ்வளவு பாசம். எங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி செல்லோ. அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கிளம்பு. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நான் கிளம்புறேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு. பாத்து வா. இந்தாங்க. ஹாய் பரத். ஹாய். வா. ஹாய் பிரீத்தி. ஹாய். ஹாய். ஐம் சாரி, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். சலோனி நம்ம கூட ஷாப்பிங்க்கு வரா. எதுக்காகனா பிரீத்திக்காக அவளே தாலியை செலக்ட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னா. ஐ ஹோப் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? இல்ல, இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? இவங்க வந்ததும் நல்லதுதான். என்னோட கார் இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க இருங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ஷோர்? யா ஷோர். வாங்க.
அனு என்னோட ஷால் வந்துருச்சு, கொஞ்சம் அதை பின் போட்டு விடா. அவுச். சாரி, ஐம் ரியலி சாரி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்து இடிச்சல்ல, வேணும்னு தானே இடிச்ச? ஐம் சாரி. நான் எதுக்காக வேணும்னு அடிக்க போறேன்? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ரிலாக்ஸ். அப்படியா? ஏன் நான் அழகா இல்லையா? இல்ல நீங்க ரொம்ப ஹார்ட்டா இருக்கீங்க. உங்களை பார்த்தா கண்டிப்பா பசங்களோட கரண்ட் ஃபியூஸ் போயிடும். எப்படி சொல்றது, அதாவது உங்களை பார்த்தாலே ஏதோ அழகான வெண்மையான ஒரு இமேஜ் வந்து முன்னாடி வருது. அதான் அண்ணி. உங்க பேரே அண்ணி தான். அதாவது நீங்க யூனிவர்சல் அண்ணி, உலகத்துக்கே அண்ணி. அப்படின்னா அதாவது அப்படின்னா என்னன்னா, தெரியாம நடந்த ஒரு விஷயம் இனிமே நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட இருந்து தூரமாவே இருக்கேன். நான் உடனே வந்துடுறேன். 1 நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, துப்பட்டா வந்துருச்சு, பின் போட்டுட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். போலாமா? ஹாய். எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல ரிஷி. ஓஹோ, என்ன வெறுப்பேத்துறியா? போலாம், வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன், சீக்கிரம். ஓ நோ. பிரீத்தி போய் ஃப்ரண்ட் சீட்ல அவன் கூட உட்காந்துப்பா. அப்புறம் என் பின்னாடி இந்த கிங் காங் தான் உட்காரும். பக்கத்திலே இந்த யூனிவர்சல் அண்ணி. ஹவ் சீப். அப்புறம் உன் வருங்கால பொண்டாட்டி வரா, ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ. வண்டியில ஃப்ரண்ட் சீட் என்னோடது தான். நான் மட்டும் தான் அங்க உட்காருவேன். புரியுதா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சொல்லணி, வா வந்து உட்காரு. போலாமா? வண்டியில போறதுக்காக தானே உட்கார்ந்திருக்கோம், போலாம். இந்த அறிவுக்கட்ட ஐயர் எதுக்கு போன் எடுக்க மாட்டான்னு தெரியல. சரியான ஆளா இருப்பான் போல. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேச போன் பண்ற, ஏன் போன் எடுக்க மாட்டாருன்னு தெரியல. ஐயோ, இந்த வாட்டியும் எடுக்கல. பார்த்தா இவர் ரொம்ப டென்ஷனா இருக்க போல இருக்கு. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். என்னங்க, எங்க போறீங்க? நான் எங்க நடுவ பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கல்யாண வீடுனா எவ்வளவு வேலை இருக்கும், சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நீ தான் இப்ப போக சொன்ன, இப்ப நிக்க சொல்ற, நான் எதை செய்யறது? முதல்ல போய் அந்த ஐயரை தூக்கிட்டு வாங்க. ஐயரை தூக்கிட்டு வரணுமா? வாணி, நீ ஏதாவது புதுசா கிட்னாப்பி தொழில் ஆரம்பிச்சிட்டியா? அவரை தூக்கிட்டு வர சொல்ற? வர வர மூளை குழம்பி போடுமா? எவ்வளவு நேரம் ட்ரை பண்ற, அந்த ஆளு போனே எடுக்க மாட்டான். முதல்ல போய் அந்த ஆளை தூக்கிட்டு வாங்க. ஐயரை நான் போய் எப்படி? உங்களுக்காக நான் விரதம்லாம் இருக்கேன். எனக்காக ஒரு வாட்டி அந்த ஐயரை போய் தூக்கிட்டு வர மாட்டீங்களா? நீ ஒருவேளை ஐயரு ரொம்ப கல்யாண வேலையில பிஸியா இருந்திருப்பாரு. எல்லாரும் பொண்ணு தூக்க சொல்லுவாங்க, நீ ஐயரையே தூக்க சொல்ற? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம 5வது தெருல ஒரு ஹால் இருக்குல்ல, அங்கதான் எப்பவும் கல்யாணம் நடக்கும். அந்த ஆளு அங்கதான் இருப்பான், எனக்கு தெரியும். சரி, நான் அந்த ஹால்ல போய் பாருங்க, பிரீத்திக்கும் பரத்துக்கும் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பரத் அம்மாவும் வந்திருக்காங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அந்த ஐயர் வர மாட்டேன்னு சொன்னா அவனை கடத்தி தூக்கிட்டு வந்துருங்க. அவன் கூட தான் வரணும், புரியுதா? யோ ஐயரே, இத வரையா, உன்னை தூக்குறேன். அன்னைக்கு பரத் பண்ண அந்த காரியத்தை டிட்டோ நான் பிரீத்திக்காக பண்ண போறேன். அன்னைக்கு நான் பிரீத்திக்காக டோர் ஓபன் பண்ணேன். இன்னைக்கு சலோனிக்காக பரத் டோர் ஓபன் பண்றான். சலோனி, வா வந்து உட்காரு. நான் எதுக்காக பிரீத்திக்கு டோர் ஓபன் பண்ணேன்? அவ வந்து என் கூட உட்காரணுன்றதுக்காக. ஏன்னா பிரீத்தியை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அப்படின்னா பரத்தும் சலோனிய இல்ல சலோனி அவனுக்கு அண்ணியாச்சே. ஆனா இந்த காதல் இருக்கே, அது எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வரலாம். எனக்கு பிரீத்தி கூட வந்த மாதிரி.
இல்ல இல்ல முன்னாடி போய் ரைட்ல. ஜுவல்லரி ஷாப் அங்கதான் இருக்கு. சலோனி, நம்ம உனக்காக ஷாப்பிங் பண்ண போகல. அதுவும் இல்லாம அங்க டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்காது. எப்பவுமே நான் சொல்றத நீ கேட்க மாட்ட பரத். ஏய், இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. அப்படியா? போய் இப்ப பாரு, எனக்கு அந்த ஜுவல்லரி ஷாப் பிடிக்காது, நீ அங்கதான் போற. இப்ப சொல்லு, எங்க போகணும்? பரத், நீ இருக்கியே, என்னை எப்பவுமே டென்ஷன் பண்ணுவ. இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றத பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஹவ் கியூட்னா? இந்த சலோனி இருக்காளே, அப்படியே இந்த வாயாடி அனு மாதிரியே இருக்கா. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசிடுறான். இந்த யூனிவர்சல் அன்னிக்கிட்ட வாய் கொடுத்து பார்ப்போம். நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்போம். அனி, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அக்ஷயா இல்ல பரதா? வாட் a question யா. இதுக்கு நானே பதில் சொல்வேன். சொல்லு. ஆஃப் கோர்ஸ். அவங்க 2 பேரும் பேசுறத வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வருங்கால மனைவி ரொம்பவே கரெக்டா பேசியிருக்கா. எவ்வளவு ஸ்பார்க்கா டக்குன்னு புரிஞ்சுக்கிற. ஆனா சில பேர் அப்பாவை மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே மௌனமா உட்கார்ந்துருக்காங்க. அனி, நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நீங்க யாருக்கு ரொம்ப க்ளோஸ்? எனக்கு தெரிஞ்சு பரத் கூட தான் நினைக்கிறேன். என்ன பரத்? அது வந்து நான் முதல்ல பரத் கிட்ட தான் க்ளோஸா இருந்தேன். அப்புறம்தான் நான் அக்ஷய் கூட க்ளோஸ் ஆனேன். அவரும் நானும் லவ் பண்ணோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓ, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அக்ஷய் வர வரைக்கும் பிரீத்திக்கு தான் ஆபத்து. அதாவது என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் லவ். மறுபடியும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ்ன்றது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் டேஞ்சரஸ் கூட. பிரீத்தி, எதுக்காக என் காலை மிதிக்கிற? நான் சும்மா விளையாடுக்கு தான் சொன்னேன். டைம் பாஸ் பண்றேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஐ லைக் ஜோக்ஸ். என்னப்பா பரத்? ஆமா, நீ அப்படிதானே. டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை எங்க இருந்தோ எங்கேயே கொண்டு போவியே. உனக்கே அது தெரியாது. என்ன ரிஷி, கரெக்ட் தானே? இல்ல 100% கரெக்ட் தான்.